ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் நைட்டே நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். விஜய் பார்வதி ரூல்ஸ் விதிமீறல் பண்ணியிருக்காங்க. விஜய் பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து இது கண்டிப்பாக ஒரு பெரிய இஷ்யூ ஆக போகுது. ஏன்னா நேற்று வந்து ஒரு வாய்ஸ் மட்டும் கொடுத்தாங்க, மைக்கை மாட்டுங்க அப்படின்னு. ஏன்னா அந்த டைம் பிக் பாஸ் இல்லை, இருந்திருந்தால் நைட்டே வந்து வச்சு செஞ்சுருப்பார். இது ஒரு பெரிய விதிமீறல் சொல்லிட்டு நான் நைட்டே சொல்லியிருந்தேன். இது வந்துட்டு அவங்களுடைய திமிரை தான் காமிக்குது. ஏன்னா இந்த வாரம் வந்து நாமினேஷன்ஸில் வரலன்னு உடனே கொஞ்சம் ஆட்டம் போட்டாங்க. நான் வழக்கம் போல் தானே இருக்குன்னு நினச்சேன். நைட்டே அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப பெரிய தவறு. என்ன தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஓட்டு அதிகமாக வருது, மக்களோட சப்போர்ட் இருக்குது, நம்மளும் வந்துட்டு நாமினேஷனில் வந்தாலும் திரும்ப உள்ளே போயிடும் நினச்சி நீங்கள் பண்ணாலும் கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்துருச்சு. நிறைய பேர் அதுக்கும் சப்போர்ட் பண்ணி கீழே கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க. ஏன்னாங்க எல்லாருமே தான் பண்ணுறாங்க அப்படின்னு. எல்லாரும் பண்ணால் அதுக்கு பேர் தப்பு தான். அவங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணால் அது தப்பு இல்லையா? தப்பு தானே. இப்போ வந்து பிக் பாஸ் வந்து அதிரடி முடிவு எடுத்திருக்காரு. என்னென்னா இவங்கள பழி வாங்குறதுக்கு மொத்த வீடியோ வந்து வச்சு செஞ்சுருக்காரு. இது என்ன பிளான் அப்படின்னா, நான் சொல்லி கேட்க போகிறதில்ல, என்ன நீங்கள் மதிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. நான் திரும்ப உங்கள்கிட்ட கோவப்பட்டாலும் வேஸ்ட்டு. நான் திரும்ப உங்கள்கிட்ட பேசி ஆகணும். இப்போது என் சார்பாக உங்கள் வீட்டில், அதாவது அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் உங்களை வச்சு செய்ய போகிறாங்க. ஏன்னா அவங்க எல்லோரும் யூஸ் பண்ணுற காமனான அந்த விஷயங்கள் இருக்குல்ல, டீ, காஃபி, முட்டை எல்லாத்தையும் தூக்கு அப்படின்னு தூக்கி ஸ்டோர் ரூமில் வச்சாச்சு. போச்சா? எல்லோரும் அப்படியே ஷாக்காக போகிறாங்க. இதை ஒரு விஷயமாக எடுத்து டப்புன்னு என்ன பண்ண விக்ரம், எல்லோரும் வந்துட்டு கிளாப்ஸ் பண்ணுங்கள் விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் அவங்க பண்ண விஷயத்துக்குன்னு சொல்லிட்டு கிளாப்ஸ். தேவையான்னு கேட்குறேன் நான். ஏன்னா நைட்டு நினச்சேன் இது ஒரு பெரிய இஷ்யூவாக வரப்போகுதுன்னு. அது என்ன சொல்கிறான்னா, பல முறை சொல்லியாச்சு. பல முறை சொல்லியும் கேட்காம மைக்கை வந்து நைட்டு வந்து நீங்கள் மறைச்சி பேசியிருக்கீங்க. காலையிலையும் பண்ணியிருக்கீங்க. அதை கூட விட்டுருப்பார். காலையிலையும் வந்து குசு குசுன்னு காதில் பேசியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய தவறு. இது விதிமீறல். இதுக்கு சப்போஸ் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ இவங்களே வந்து இவங்க மேலே வந்து மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி கனவுலாம் காணவே முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் டைட்டிலுக்கெலாம் கனவே காண முடியாது. கண்டிப்பாக வந்துட்டு வேறு யாராவது அழைச்சிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது தான் மாட்டுவாங்க. எவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன், இந்த தப்பு பண்ணியிருக்கேன், முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம தான் வந்து சூதானமாக இருந்துக்கணும். அப்படின்னா நீங்கள் பேசி என்ன பண்ண போகிறீங்க? நான் கேட்குறேன். அப்படி நீங்கள் மைக்கு கழட்டி நீங்கள் பேசி அந்த மாதிரி என்னத்தை நீங்கள் ஷேர் பண்ணிட போகிறீங்க? இது வரைக்கும் ஷேர் பண்ண போகிறீங்க. அது எதுக்கு? அதை நீங்கள் மைக்கோட பண்ணிடலாமே. அதாவது மைக்கோட பண்ணால் கூட அந்த ஒரு விஷயம் அப்படியே போயிடும். மைக்கெல்லாம் பண்ணது இப்போ பாருங்கள், பிக் பாஸ் அதை சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்போ ஒரு புது டிசிஷன் எடுத்து போச்சா எல்லாமே. பிக் பாஸையே நம்ம மதிக்காமல் பண்ணாமல் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இதை வந்து சொல்லியிருந்தார். ஒன்று நீங்கள் முட்டாளாக இருக்கணும், இல்லை நான் முட்டாளாக இருக்கணும் அப்படின்னு. நான் நினச்ச மாதிரி நடந்துருச்சு. இப்போ வந்துட்டு கெஞ்சுறாங்க, பிக் பாஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. மன்னிச்சு எப்படி மன்னிப்பார்? அவர் சொல்லிகிட்டே இருப்பார், நீங்கள் செஞ்சிட்டே இருப்பீங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட் என்னென்னா, இது இவங்க அம்மா பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல, இது தப்பு, பெரிய தப்பு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, எக்கச்சக்கமான பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி பெருசாக தண்டனை கொடுத்ததே இல்லை. நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களான்னு சொல்லுங்கள். ஆனால் ஏன் விஜய் பார்வதி விஷயத்தில் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? அதுவும் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காரு. எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. நாசுக்காக பேசிகிட்டு இருக்காங்க, குசு குசுன்னு பேசுகிறாங்க. அதெல்லாம் நடந்து தான் இருக்குது. ஆனால் இந்த விஷயங்கள் பர்டிகுலராக ஏன் வருது அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயங்கள் தோண்டிகிட்டே இருப்பாங்க. கிடைக்குன்னு மாட்டுச்சுன்னா பிடிச்சி கோழி அமுக்கிறாமல் அமுக்கி விட்ருவாங்க. அப்போ நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு உண்டான கான்சிக்வன்ஸ் கண்டிப்பாக வரும். ஏன்னா போன வாரமே வந்து பிக் பாஸ் சொல்லியும் விஜய் சேதுபதி பேசாமல் இருந்தது பெரிய விஷயம். இந்த வாட்டி நான் கிளிக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் மேபி தேர் இஸ் எ சான்ஸ் எல்லோ கார்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கோ, இல்லை ரெட் கார்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கோ, அந்த மாதிரி தோணுது கண்டிப்பாக. ஏன்னா பிளான் அதாவது அவங்களுக்கு வேறு யாரோ வரணும்னு ஆசை. அதில் இந்த அம்மா வந்து ஒரு புதுசாக ஒரு புரட்சி மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு வராங்க. மக்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி விதிமுறைகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்லணும், அவங்க கேட்கல, அவங்களுக்கு காரணம் கிடச்சிருக்கல. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு மற்றவங்க பண்ணதில் மேட்ரு கிடையாது, இவங்க ஏன் பண்ணுறாங்க இதை பாருங்கள், இவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கோம், பண்ணல, அதனால தான் நாங்கள் இந்த கார்டு இஷ்யூ பண்ணேன்னு சொல்லிட்டு அழகாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன நடக்குமோ தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.